இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டுடே சமையலில் பருப்பு சவுக்காய் போட்டு சாம்பாரும் கேரட் பீன்ஸ் பொரியலும். இப்போ பருப்பு ஒரு டம்ளர் போட்டிருக்கேன், 2 தக்காளி, 10 பல்லு பூண்டு, ஒரு 4-5 பெரிய வெங்காயம், 3 மஞ்சத்தூள் போட்டு ஒரு 3 விசில் விட்டு நல்லா துவரம் பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பருப்பை 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் விட்டுக்கணுங்க. விளக்கெண்ணெய் விட்டு நல்லா கொலைய 3 விசில் இல்லை 4 விசில் வேக விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கடாய் ஹீட் ஆகிடுச்சி. அதில் நம்ம 1 ஸ்பூனு அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஆயில் காஞ்சனுமே சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், ஒரு தக்காளி அது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ சவுச்சக்காயை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சவுச்சக்காய் பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சவுச்சக்காயில் ஜூஸ் அடித்து குடிச்சிங்கன்னு வைங்க, உடம்பு எடை குறையும். இது கிட்னி ஸ்டோனில் வர கல்லெல்லாம் வராமல் பார்த்துக்கும். சவுச்சக்காய் ஜூஸ் குடிச்சிங்கன்னா, அதை குடிக்க முடியலன்னு ஜூஸ் குடிக்க முடியலன்னு நம்ம இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது இட்லி, தோசை, சாப்பாடு ரெண்டுக்குமே மேட்சிங்காக இருக்கும். ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே குழம்பா வச்சுருவேன். பார்த்திங்கன்னா டிஃபனுக்கும் இதே பண்ணிக்குவோம், மத்தியானம் லஞ்சுக்கும் இதே குழம்பு. டேஸ்ட்டு ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும். புளி ஊற்ற மாட்டேன். இப்போ ஒரு நேரம்னால புளி ஊற்றாமல் வச்சுட்டோன்னு வைங்களேன், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும், ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ஃப்ரை ஆன வாட்டி நான் சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் இது கூட சேர்த்திக்கிறேன். காய் வணங்கிலே நீங்கள் சேர்த்துனீங்கன்னா தான் சாம்பார் பொடியும் ஒரு வணக்குனீங்கன்னா அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இறக்கையில் நம்ம தாளிச்சிக்கலாம். முதல்ல தாளிக்கல. இப்போ பருப்பு நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன் குக்கரில், அதை கூட சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி, நமக்கு தேவையான அளவுக்கு இந்த குழம்புல தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. சாம்பார் தூள்லேயே காரம் இருக்கிறதுனால 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு நீங்கள் இது கூட உப்பு சேர்த்திக்கோங்க. கம்மியாகவே போட்டுக்கோங்க, பத்தலைன்னா அப்புறம் கூட போட்டுக்குவீங்களா. நல்லா கலந்து காய் வேகிற அளவுக்கு, சவுச்சக்காய் தானே சீக்கிரம் வந்துடும், நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இதை எடுத்துட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு தாளித்து விடுறது தான். இப்போ பாருங்கள், 1 ஸ்பூன் கடுகு பருப்பு போட்டிருக்கேன், 2 வரமிளகாய் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை ஒரு பத்து, பெரிய வெங்காயம் ஒரு 4-5 பீஸு, பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி சாம்பாரில் சேர்த்திடலாம். இதில் சேர்த்திடலாம். மேலே கொத்தமல்லி தழை ஒரு கொத்து போட்டு இறக்கிடுங்க. சூப்பரான சவுசவு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு டிஃபனுக்கும் ரைஸுக்கு ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.